இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது வார்த்தை வழியாக எங்களை வழிநடத்துகின்ற உமது கிருபைக்காக, திவ்ய நற்கருணையின் அருள் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த ஆராதனை வழியாக நீர் பல்வேறு அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். உமது வார்த்தையால் எங்கள் நம்பிக்கையை வளர்க்கின்றீர், அற்புதங்கள் செய்கின்றீர். உமது அருள் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு போலி இறைவாக்கினராகிய அனானியா மக்களை ஆண்டவருக்கு எதிராக பல தீய செயல்களை செய்ய வைத்தார் என்றும், எரேமியா இறைவாக்கினர் இறைவனின் செய்தியை எவ்வாறு மக்களுக்கு கொடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. எரேமியா இறைவாக்கினர் உண்மையை சொன்னார், ஆண்டவர் சொன்னதை சொன்னார். அனானியா பொய்களை சொல்லி மக்களை திசை திருப்பினார். இதனால் அவர் தண்டிக்கப்பட்டார். எரேமியா சொன்னது போல அவர் இறந்து போனார். ஆண்டவரே, நாங்கள் நீர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருள்தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார், சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இதோ ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு பல மக்களுக்கு உணவு கொடுத்தார். ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்கின்றவர், அற்புதம் செய்கின்றவர். நாங்கள் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நல்லதை சிந்தித்து நல்லதை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். உம்மை உட்கொள்கிற நாங்கள் நீர் செய்கின்ற செயல்களை உணர்ந்து நாங்கள் நல்லவர்களாக சொல்லாலும் செயலாலும் மாறல் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.